கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Okay, it's joy once again to see you through this video. இந்த காணொளி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. The trend that is sweeping through many of our churches today, இன்றைக்கு அநேக திருச்சபைகளில் இருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், it is self-sufficiency. இது சுய நிறைவு. Okay, we believe that we can build the church with our hard work, with our talents, with our skills. நம்ம விசுவாசிக்கிறோம், நம்முடைய திறமையினால நம்முடைய செயல்னால சபையை நாம் கட்ட முடியும் என்று சொல்லி நம்ம அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம். Okay, everything that is mentioned above is good. மேலே சொல்றது எல்லாம் நல்லது தான். But there is a danger of our relying our own ability. ஆனாலும் சொந்த திறனை சார்ந்திருப்பதில் அங்கு ஒரு எச்சரிப்பு இருக்கிறது. But Jesus on the other hand taught us to die to ourselves and to rely on God. ஆனாலும் இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிறார், சுயத்தை வெறுத்து அவரை சார்ந்திருக்கும்படியாக போதிக்கிறார். That means in every situation to trust God rather than to trust our ability. ஆகையால் எல்லா சூழலிலும் நம்முடைய திறமைகளை சார்ந்திருப்பதை காட்டிலும் தேவனையே சார்ந்திருக்க வேண்டும். Okay, in John chapter 15 verse 5 Jesus said, யோவான் 15:5 இயேசு சொல்கிறார், apart from me you can't do anything. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. Hallelujah. Hallelujah. So we may have the right strategy to build a church. நாம் சபை கட்டுவதற்கு ஒருவேளை சரியான திட்டங்கள் நமக்கு இருக்கலாம். We may have the right resources. நிறைய சரியான கருவிகள் இருக்கலாம். We may even have the right speakers. சரியான பேச்சாளர்கள் இருக்கலாம். Okay, right program, right setting. சரியான திட்டங்கள், சரியான காரியங்கள் இருக்கலாம். Okay, can we be successful or accomplish anything we desire through this? இதன் மூலமாக நம்ம விரும்புகிற காரியத்தை இதை கொண்டு நாம் செய்து முடிக்க முடியுமா, இல்ல வெற்றிகரமாக நம்மளால் செய்ய முடியுமா? There's something missing here. இங்க ஏதோ ஒரு காரியம் இழந்து காணப்படுகிறது. Okay, apart from all these things, இதை எல்லா காரியத்தையும் தவிர, okay, there's a desperate need for the power of God to manifest in our midst. நம் மத்தியில கர்த்தருடைய வல்லமை செயல்படுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் உண்டு. Okay, we have created an entire system of doing church that needs little of God. நம்ம முழு சபையை செயல்படுவதற்கு ஒரு சிறு காரியம் அங்கு தேவையா இருக்கிறது. Okay, we have let God out of our programs. நம்முடைய நிகழ்ச்சிகளிலே தேவன் நாம் அனுமதித்து அவர் செயல்பட விட வேண்டும். Okay, in book of Acts we get amazing accounts of people the spreading of the gospel. இங்க அப்போஸ்தலர் புத்தகத்துல பார்க்கிறோம், இங்க முக்கியமான ஜனங்கள் சுவிசேஷத்தை அங்க பிரகடனம் பண்ணி அங்க பரப்பினார்கள். However, the growth was not because of their wisdom or because of their power or creativity. அவர்களோட வளர்ச்சியானது இருந்து போனது, அவர்கள் வளர்ச்சியானது அவருடைய சொந்த திறனினாலேயோ சொந்த ஆர்வத்தினாலேயோ அங்க அமையவில்லை. Okay, it was God's grace, His wisdom and His power that made them. அதை எதை நிறைவு செய்தது சொன்னா, தேவனுடைய ஞானம், தேவனுடைய வல்லமை அந்த காரியத்தை செயல்பட செய்தது. Okay, although the early church was responsible to proclaim the gospel, ஆதி சபையானது சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கு அவர்கள் பொறுப்புள்ளவர்களாக இருந்தாலும் கூட, but they completely depend on the power of God. ஆனாலும் முற்றிலுமாக தேவனுடைய வல்லமையை சார்ந்திருந்தார்கள். That's why prayer plays a very important role in book of Acts. ஆகையால் அப்போஸ்தலர் புத்தகத்துல ஜெபமானது ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. In the same way, prayer should be the heartbeat of every church. அதே விதமாக தான் ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஜெபமானது இருதய துடிப்பா இருக்க வேண்டும். Because prayer is the foundation upon which the early church was built. காரணம் ஆதி சபையிலே கட்டப்பட்ட அந்த ஜெபமானது ஒரு அஸ்திவாரமா இருந்தது. Hallelujah. So when we read the book of Acts, இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தை வாசிப்போம் என்றால், we can see the important role prayer played in the church. சபைகளிலே இந்த ஜெபமானது ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகித்தது. Okay, in Acts, book of Acts, we records the power of God that moved because of prayer. இங்கே அப்போஸ்தலர் புத்தகத்துல பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது, தேவனுடைய வல்லமை அந்த ஜெபத்தின் நிமித்தமாக தேவனுடைய வல்லமை கடந்துவது என்று. A church that began with 100 people grew up to 3000 people. ஒரு 100 அங்கத்தினர் இருந்த சபையானது 3000 ஜனங்களுக்கு அங்கு மாற்றம் அடைந்தது. In Acts chapter 2, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். They devoted themselves to the apostles' teaching and the fellowship and to the breaking of bread and to prayer. அவர்கள் எப்பொழுதும் அப்பம் பிக்கத்திலும் உபதேசத்திலும் ஜெபத்திலும் அவர்கள் தரித்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். So what these people did? ஆகையால் இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? They listened to the teaching. அங்க போதனையை அவர் கேட்டார்கள். Okay, the breaking of bread. அப்பம் பிட்டார்கள். And they also prayed. அது மாத்திரமல்ல, ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். Hallelujah. Hallelujah. In book of Acts chapter 3, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே we see Peter and John speak the name of Jesus.
இங்கே யோவானும் பேதுருவும் இயேசுவுடைய நாமத்தை பேசினார்கள். A man who was crippled for 40 years. 40 வருடம் முடவனாய் இருந்த ஒரு மனிதனிடத்துல He stood up and began to walk. அவர் எழுந்து நடந்தார் என்று பார்க்கலாம். And this miracle amazed the people, and they recognized that Peter and John were ordinary people. இந்த அற்புதமானது ஜனங்களை ஆச்சரியப்பட செய்தது. அங்கு அந்த முடவன் எழுந்த அற்புதத்தை அவர்கள் பார்த்த நிமித்தமாக. And they saw the hand of God behind this. இதற்கு எல்லாம் பின்னாக தேவனுடைய கரத்தை பார்த்தார்கள். You can read this in Acts chapter 4 verse 13. இந்த காரியத்தை அப்போஸ்தலர் 4 அதிகாரம் வசனம் 13 நீங்க வாசிக்கலாம். Okay, in Acts chapter 4 the disciples started to experience persecution. அங்க அப்போஸ்தலர் 4 அதிகாரத்துல சீஷர்கள் உபத்திரவத்தை அவர் சந்தித்தார்கள். Okay, in verse 23 it says they prayed for the boldness and power. When the prayer was ended, the building started to shake. அங்கு 23வது வசனத்துல வாசிக்கிறோம், அவங்களுடைய ஜெபத்தினாலும் வல்லமையாலும் அந்த கட்டிடங்கள் அசைந்தது என்று நாம் பார்க்கலாம். Hallelujah. Hallelujah. Again in chapter 6, மீண்டும் 6வது அதிகாரம், okay, the church began to distract, and disciples recognized that there's a need for prayer once again. அந்த சபையானது அந்த மறுபடியுமாக ஜெபத்திற்கு ஒரு அவசியம் இருக்குதுன்னு சொல்லி அவர்கள் அறிந்து கொண்டார்கள். And the apostles began to devote themselves to prayer once again. மீண்டுமாக அப்போஸ்தலர்கள் தங்களை ஜெபத்திற்கு அர்ப்பணித்தார்கள். Okay, in Acts chapter 10 when Peter was preaching in the house of Cornelius, இங்கே அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் பேதுரு கொர்நேலியு வீட்டிலே அங்க பேசிக் கொண்டிருக்கும் the பொழுது Holy Spirit came down upon the Gentiles. இங்கே புறஜாதியர் மேலே அங்க பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். Hallelujah. Hallelujah. Okay, in Acts chapter 12, அப்போஸ்தலர் 12வது அதிகாரம், okay, James was beheaded இங்கே யாக்கோபு தலை துண்டிக்கப்பட்டது. and Peter was put in prison. பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார். But what was the church doing? ஆனா சபை என்ன செய்தது? Okay, if you read verse 5, it says, but the church earnestly prayed to God. வசனம் 5ல நீங்க வாசிங்க சொன்னா திருசபை தேவனை நோக்கி உண்மையாய் ஜெபித்தது. Hallelujah. Hallelujah. So prayer is something that is seen a lifestyle of the early church. இங்க பார்க்கிறோம் ஆதி சபையிலே ஜெபமானது அவங்க வாழ்க்கை முறையா இருந்தது. Okay, in church of Antioch in verse Acts chapter 13, அப்போஸ்தலர் 13 அதிகாரம் அந்தியோக்கிய சபையை பார்ப்போம் என்றால், when the leaders were praying, அங்க தலைவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார் போது the Holy Spirit spoke and says, set apart Paul and Barnabas for my work. இங்க பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கி பவுலையும் பர்னபாசையும் அவருடைய ஊழியத்துக்காக பிரித்தெடுக்கும்படியாக கூறினார். Hallelujah. Hallelujah. So needlessly to say, powerful things happens when church began to pray. அதெல்லாம் இங்க சபை அங்க ஜெபிக்க தொடங்கும் போது வல்லமையான காரியங்கள் அங்க நடந்தது என்று பார்க்கிறோம். Okay, prayer is an intersection between our inability and God's ability. இங்க ஜெபமானது நமக்கும் நம்முடைய காரியத்துக்கும் தேவனுக்கும் அங்க பரிந்து பேசுகிற ஒரு காரியமா இருந்தது. Okay, we pray because we need God to do something that we cannot do ourselves. நாம் செய்ய முடியாத காரியத்தை தேவன் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஜெபத்துல நம்ம ஈடுபடுகிறோம். Hallelujah. Hallelujah. Samuel Chadwick said this. சாமுவேல் விதமாக கூறினார், Okay, the devil fears nothing from prayerless work or prayerless studies or prayerless religion. He laughs at our wisdom, he mocks at our toil, but he trembles when we pray. இங்கே ஜெபம் இல்லாத வேலை, ஜெபம் இல்லாத படிப்புகள் மற்றும் ஜெபம் இல்லாத மதம் ஆகியவற்றை குறித்து பிசாசு பயப்படாது. ஆனாலும் நம்முடைய ஞானத்தை பார்த்து சிரிக்கிறது. அவர் நம் உழைப்பை கேலி செய்கிறார், ஆனால் நாம் ஜெபிக்கும் போது அது நடுங்குகிறது. Charles Spurgeon says a powerful church is a prayerful church. இங்கே சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்லுகிற ஒரு ஜெபிக்கிற சபை ஒரு வல்லமையுள்ள சபை என்று. Okay, is our church a praying church? இன்றைக்கு நம்முடைய சபை ஜெபிக்கின்ற சபையா இருக்கின்றதா? Okay, as a member, are we actively involved in the prayer life of the church? ஒரு சபை அங்கத்தினரா இருந்து இந்த ஜெப கூட்டத்துல துரிதமாய் நம்ம கலந்து கொள்கிறோமா? Let us learn something from the early church. ஆதி சபையிலிருந்து ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். And reactivate our prayer life. நம்முடைய ஜெப வாழ்க்கை மீண்டுமாக நம்ம உருவாக்க வேண்டும். Let us close in our eyes and look unto God. நம் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, மகிமையின் தேவனே ஆண்டவரே, மீண்டுமாக ராஜாவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. ஐயா, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் தேவனோட ஆவினால ஆகும் என்று வசனம் சொல்லுகிறபடியால் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த காலகட்டத்தில் நாங்கள் ஜெபிக்கிற ஒரு சபையாக ஆண்டவரே நீர் எழுப்ப வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். இதுவரைக்கும் ஆண்டவரே ஜெபத்தில் ஈடுபடாதவர்கள், ஜெபத்தின் அவசியத்தை புரிந்து கொள்ளாதவர்கள், ஜெபத்தின் ஆண்டவரே வல்லமை அறியாதவர்கள் ஆண்டவரை வருகிற நாட்களிலே ஆண்டவரே ராஜா இதோ உம்முடைய வார்த்தைக்கு
கீழ்ப்படிந்து ஆண்டவரே ஐயா ராஜா இந்த ஜெப கூட்டங்களில் வந்து கலந்து கொள்ள என் தேவன் பெரிய ஒரு காரியத்தை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஜெபம் ஆண்டவரே வல்லமை நிறைந்தது, முற்றிலுமாக காரியங்களை வாய்க்க பண்ணும் என்று எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஒவ்வொரு தனிப்பட்ட இருதயத்துக்குள்ளாக கர்த்தர் நீர் ஆண்டவரே இடைப்படும்படியா ஜெபிக்கிறேன். ஜெப ஆவி சபைக்குள்ள ஆண்டவரே ஒவ்வொரு சபைக்குள்ளும் ஜெபிக்கின்ற ஆவி அபிஷேகம் ஆண்டவரை கடந்து வரும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த இரவலில் ஆண்டவரே ஐயா இதோ கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஜெப ஆவியின் வலிமையாளர் உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த இரவலில் ராஜா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீ தொடர்ந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாக எல்லாமல்ல இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Thank you.